இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவனுக்கேற்ற கிரிகை. யோவான் 6:29 சொல்லுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரிகையாயிருக்கிறது என்றார். அதாவது இயேசுபாவை பார்த்து சிலர் கேட்கிறார்கள், உண்மையில் தேவனுக்கு பிரியமான கிரிகை எதுவென்று. அதற்கு ஏசப்பா சொல்லுகிறதான பதிலாக இது அமைகிறது. அதாவது நாங்கள் பிதா அனுப்பினவரான இயேசுவை விசுவாசிக்கிறது தான் அவருக்கு பிரியமான கிரியையாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவோ கிரியைகள் செய்கிறோம், சபைகளிலும் சரி பொதுவாகவும் சரி, தேவனுக்கென்று அநேக கிரியைகள் நாங்கள் செய்கிறோம். அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் இயேசப்பாவை எவ்வளவு விசுவாசிக்க முடியுமோ அவ்வளவு விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. சிலர் கண்டு விசுவாசிப்பார்கள், சிலர் காணாமல் விசுவாசிப்பார்கள். எல்லோருக்கும் விசுவாசம் ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்கிறது இல்லை. ஆனால் எல்லோரும் விசுவாசிக்கிறார்கள். கடுகளவு விசுவாசம் எங்களிடத்தில் இருந்தாலே போதுமாக இருக்கிறது. அந்த விசுவாசமே பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது. அப்படி தேவனை விசுவாசிக்கிறது, இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறது தான் அவருக்கு பிரியமான கிரியையாக இருக்கிறது. ஆகையால் எங்களால் முடிந்த தேவனுக்கென்று செய்யக்கூடியதான எல்லா கிரியைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஸ்பெஷலாக சொல்லப்பட்டதான விசுவாசத்தை நாங்கள் என்றைக்கும் விட்டுவிடக்கூடாது. அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. Have a hopeful day.